வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசி 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொது அறிவு ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் ஆசிட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திராட்சை வந்து டட்டாரிக் ஆசிட், தக்காளி வந்து ஆக்சாலிக் ஆசிட், மேலிக் ஆசிடில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பர்டிகுலர் ஆப்பிள்ஸ் நிறையா இருக்கும். மேலிக் ஆசிட் தான். சிட்ரிக் ஆசிட் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதர் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகர் காம்பவுண்ட்ஸ் தான் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. லாக்டிக் ஆசிட் வந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற லாக்டிக் ஆசிட். லாக்டோபேசஸ் சொல்லுவாங்களா, கர்ட், அது லாக்டிக் ஆசிட் தான். பெருமூளை புரணி. பெருமூளை புரணினா உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதலாமஸ்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை வந்து உடல் சமநிலை. பான்ஸ்ன்றது உறக்க விழிப்பு சுழற்சி. கேனிபேட், டைட் அந்த மாதிரி இருக்காங்க. கேனிபேட்னா கேனிமீட்னா சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவுன்றாங்க. டைட்டன்னா சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூட நிலவுன்றாங்க. நெப்டியூன்னா பச்சை நிறமாக இருக்குமா. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான்னா அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றுன்றாங்க. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னா நகராட்சி ஆணையர். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகள் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. எனக்கு ஒரு கனவு நம்ம சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மார்ட்டின் லூத்தர் கிங். இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சொற்பொழிவு ஆற்றுவாங்களா. யாருன்னா அவங்க பேர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். சமக்ஷா சிக்ஷா அபியான் திட்டம் நோக்கம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் அந்த நோக்கம் என்னதுன்னா பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. இந்த ரெண்டு இணைப்பது தான் இதோட நோக்கமா. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? அம்பேத்கரோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது எழுதியிருக்கிறது யாருன்னா சசி தரூர். இது மதம் வழிபாட்டு தலம் எங்கன்னு சொல்கிறாங்க. சமணம்னா பசாதின்றாங்க. ஜூடோயிசம் சினகாக். புத்த மதம்னா விகாரா. ஜெராஸ்ட்ரியம் அகியாரி. இதில் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதன் நோக்கம் என்னதுன்னா உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். இது ரெண்டுமே கரெக்டு. அதே மாதிரி கூற்று வந்து காரணத்தை விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் வாக்கியங்கள் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? சாஸ்கர், லடாக், கைலாக்ஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இது கரெக்டு. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது. இதுவும் கரெக்டு. வெளி இமயமலையும் தொடர்ச்சியான மலைத்தொடர், தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர் இது வெளி இமயமலை. ஸோ இது ராங். ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் கரெக்டு. அப்போ பி தான் ஆப்ஷன். ஐரோப்பர்களால் அறியப்படாத விலங்கு. அவங்களுக்கு எந்த விலங்கும் தெரியாது, குதிரை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது. பேஷ்வா அந்த ஆப்ஷன் வந்து பி. பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலாளர், நியாயதிஸ் தலைமை நீதிபதி, பண்டித்ராவ் தலைமை அர்ச்சகர். கீழ்காணும் எந்த மாநிலம் பொதுவான நீதிமன்றம்? எந்தெந்த மாநிலம் பொதுவான நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மட்டும் தான் பொதுவான நீதிமன்றங்கள் இருக்குது, உயர்நீதிமன்றங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிச்சிருக்காங்க? 2004 ஃபஸ்ட்டு தமிழ் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்திய அரசு. மனித உரிமை நாள் டிசம்பர் 10. இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, காலவரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு. இதான் ஆன்சர். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. 52வது அரசமைப்பு 1985 கரெக்டு. அரசமைப்பில் 9வது அட்டவணை 10வது அட்டவணை. அப்போ இது தப்பு, இது ராங்கு. 91வது அரசமைப்பு சட்டத்திட்டம் 2003 படி ஒரு சீர்திருத்தம் செய்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. அப்போ இதான் கரெக்டு.
எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழிச்சதுன்னா 1991 ஆண்டு தொழில் கொள்கை அதான் ஒழிச்சிருக்குன்றாங்க. உலக கடன் அட்டை கேசிசின்னு சொல்லுவாங்க. உலக கடன் அட்டை கேசிசி 1998 யார் தொடங்கியிருக்காங்கன்னா மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி இந்த 2 பேருமே சேர்ந்தா உலக கடன் அட்டை கேசிசி அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க 1998. இது கூற்று காரணமாக இருக்கிறாங்க. கூற்று மத்திய கல்வி அமைச்சகம் இதுக்கு முன்னாடி வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதில் ரெண்டுமே கரெக்டு. அதே மாதிரி கூற்று காரணத்தை விளக்குறது. அப்போ ஏதா ஆன்சர். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு தொகை எவ்வளோனா 10 லட்சம். புரட்சிகர நடவடிக்கைகளாக ராம் பிரசாத் பிஸ்மிஸ் மற்றும் அஃபகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வழக்குக்கு? ககோரி சதி வழக்கு தான் இவங்க 2 பேருக்குமே கைது பண்ணியிருக்காங்க. யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மிஸ் மற்றும் அகஃபுல்லா கான் இவங்க 2 பேருக்குமே கைது பண்ணி சிறை தண்டனை போட்டிருக்காங்கன்றாங்க. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் வந்து புரட்சிகர தேசியவாதிகளுக்காக யார் வாதாடினாங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அவங்க வாதாடிருக்காங்க. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் இது இம்பார்ட்டன்ட். ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. இந்த 3 பட்டங்கள் யாரு கொடுத்தாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. இந்த 3 பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனுக்கு. இந்த இயரும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை சொல்லியிருக்காங்க? அகத்தின் இருளை போக்கணும் அப்படின்னு சொல்லி எதை விளக்கமாக வள்ளுவர் சொல்லியிருக்காங்கன்னா பொய்யா விளக்க தான் சொல்லியிருக்காங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு, அவங்களோட நூல் தான் இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியா முதல் பேரங்காடு எதை பேரங்காடு சொல்லியிருக்காங்கன்னா முசிறி தான் பேரங்காடு சொல்லியிருக்காங்க. யாருன்னா மூத்த பிலினி ரோம் நாட்டை சேர்ந்தவர். இயற்கை வரலாறு நூலில் முசிறி தான் முதல் பேரங்காடு, இந்தியா முதல் பேரங்காடுன்னு சொல்லியிருக்காங்களாம். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மக்கள் சபை முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா நீலகிரியில். எப்போ? 1891 அயோத்திதாசர் இருக்கார்ல அவர் நிறுவியிருக்காங்களா என்னதுன்னா திராவிட மக்கள் சபை. இதுவும் கேட்பாங்க. அயோத்திதாசர் நிறுவப்பட்ட நிறுவனம் எதுனா திராவிட மக்கள் சபை. எந்த எப்போனா 1891 எந்த இடத்துலலாம்? நீலகிரி. நிறையா கொஸ்டின் இருக்குது இதுலேயே. ஸோ பாருங்கள். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்திருக்காங்களா? யார் புகழ்ந்திருக்காங்கன்னா பேரா சுந்தரம் பிள்ளை. இவங்க தான் புகழ்ந்திருக்காங்க. என்னன்னா வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மானுதேன். இந்த நூல்களை வந்து யார் அந்த திருக்குறளை யார் புகழ்ந்திருக்காங்கன்னா சுந்தரம் பிள்ளை. அவங்க தான் புகழ்ந்திருக்காங்கன்றாங்க. ஞானம் கருத்தினும் கைகூடும். இது திருக்குறள் தெரியும். மேற்கூறிய திருக்குறளின் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருத்தினாலும் அவர் எந்த 2 அறிந்து செயல்பட வேண்டும். ஃபுல்லாகவே நம்ம உலகத்தை ஆளுனாலும் எந்த 2 செயல் வந்து அறிஞ்சு செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா காலமும் இடமும். இது 2மே இருந்தால் நம்ம ஒரு டைமும் ஒரு பிளேஸ் இருந்தால் நம்ம எதனாலும் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2018. இரத்த சோகை முக்து பாரத் திட்டம் 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எவ்வளோ காலம்னா 7ன்னு சொல்கிறாங்க. 7 ஆண்டுகள். இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். 2018 வந்து எந்த பயிரை வந்து தேசிய ஆண்டாக கடைபிடிச்சிருக்குன்னா திணை வகைகளை தான் தேசிய ஆண்டாக கடைபிடிச்சிருக்குன்றாங்க 2018. இப்போ கூற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க, தொடங்கியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இது 2மே கரெக்டு. அதே மாதிரி கூற்றுக்கு காரணம் சரியாக விளக்கம். அப்போ பி த ஆன்சர்.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்களை 2023 24 ஆண்டு வரவு செலவு மதிப்பீட்டில் எத்தனை கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா யார் யாருக்குன்னா ஆதி திராவிடருக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் எத்தனை கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 3512.85. பாலூட்டிகளில் பார்ப்பற்கள் அமைப்பில் காணப்படாதது எதுன்னு கேட்குறாங்க. பின்கடவாய் பற்கள். பாலூட்டிகளில் பால் பற்கள் அமைப்பில் காணப்படாதது எதுனா பின்கடவாய் பற்கள். கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயம் உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஃப்ளோயம் மூலமாக எது கடத்துறாங்கன்னு கேட்டாங்கன்னா சுக்ரோஸ் தான் கடத்துறாங்க.